வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்கிற பியூப்புள் வி மீட் ஆன் வெக்கேஷன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோவும் ஹீரோயினும் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு வராங்க. இதனால் இவங்க ரெண்டு பேரும் நாம் எங்கே இருந்தாலும் சரி, என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சம்மர் வெக்கேஷன்லேயும் மீட் பண்ணிக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதன்படியே ஒவ்வொரு சம்மர் வெக்கேஷன்லேயும் மீட் பண்ணிக்கவும் செய்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் நாளாக ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஹீரோயினோ ஒரு நிலையான ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் பார்க்குறவங்க கூடலாம் பழக ஆரம்பிக்கிறாங்க. இது ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதுக்கப்புறம் ஹீரோவோட காதலை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னாச்சு என்பதற்கான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, ஹீரோயினுக்கு இடையே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. இதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான ரொமான்டிக் சீக்வன்சஸ் படம் ஃபுல்லாகவே பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. இதுக்கு மிக முக்கிய காரணமே அவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸில் தான் சொல்லணும். ஏன்னா ஹீரோயினுடைய ஆக்டிங் படம் ஃபுல்லாகவே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இதில் வர சின்ன சின்ன காமெடி சீக்வன்சஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அது ஹீரோயின் ரெண்டு பேரும் கார்க்குள்ளே உட்காந்து பேசுகிற சீனாகட்டும், ஹீரோயினுடைய வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிற சீனாகட்டும், ஒரு வெக்கேஷனில் ஹீரோ நியூடாக மாட்டிக்கிற சீனாகட்டும்னு சொல்லி எல்லாமே பார்க்க ரொம்ப காமெடியாக இருந்தது. சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எல்லா காட்சிகளுமே பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். படம் ஃபுல்லாக வர மியூசிக்கும் பிஜிஎம்மும் நல்ல ஒரு ப்ரீஸியான ஃபீலை கொடுத்த மாதிரி இருந்தது. எடிட்டிங்கும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ப்ரெசண்ட்லேயும் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சம்மர் வெக்கேஷன்லேயும் என்ன நடந்ததுன்னு மிக்ஸ் பண்ணி காட்டினது நல்லா இருந்தது. பட் இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது, அதை நான் நெகட்டிவில் சொல்கிறேன். கிளைமேக்ஸில் ஹீரோயினுக்கு பிடிக்காத ஒன்றை ஹீரோவுக்காக ஹீரோயின் செய்கிற மாதிரி காட்டியிருந்தது ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த படம் ஒரு 2 ஹவர் நெருக்கி ஓடுது. பட் இந்த கதைக்கு இவ்வளோ தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுத்துருக்கலான்னு தோணுச்சு. நான் பாசிட்டிவில் சொன்ன மாதிரி ப்ரெசண்ட்டையும் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சம்மர் வெக்கேஷன்லேயும் என்ன நடந்ததுன்னு மிக்ஸ் பண்ணி காட்டினது நல்லா தான் இருந்தது. பட் ஒரு சில இடத்துல இவங்க ப்ரெசண்ட்டில் இருக்காங்களா இல்லை சம்மர் வெக்கேஷனில் இருக்காங்களான்ற ஒரு குழப்பம் இருக்குது. ஈவன் இவங்க பாஸ்ட்டுக்கான டைட்டில் கார்டு போடுறாங்க, பட் இருந்தும் நமக்கு ஒரு குழப்பம் வரத்தான் செய்யுது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல ஃபீல் குட்டான படம்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுப்பேன். இதில் ஏகப்பட்ட அடல்ட் கான்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு பார்ப்பதை தவிர்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.